இது எந்த ஃபார்ம்ல இருக்குது? ஆக்சுவலா இது வந்து என்னன்னா இதை சால்வ் பண்றோம். இது எந்த ஃபார்ம்ல இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். என்ன ஃபார்ம்? PP QQ equal to R. இந்த ஃபார்ம்ல இருக்கு. PP QQ R. What is capital P? Capital P என்னது? இவ்வளவு டேம். ஸ்மால் p பகுதியில் வரக்கூடிய எல்லாமே என்னது? கேபிட்டல் P. நெக்ஸ்ட் இது வந்து Q. இது எல்லாம் சேர்ந்து என்னது? சரிதா? அப்போ ஃபர்ஸ்ட் சப்சைடரி ஈக்குவேஷன் dx by capital P equal to dy by capital Q equal to dz by capital R. சரிதா? இதுக்கு பேர் தான் என்னது? சப்சைடரி ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் dx by capital P என்னது? x into y square minus z square equal to dy divided by capital Q y into z squared minus x square equal to dz divided by capital R x into x square minus y square. அடுத்தா சூப்பரா வந்தாச்சா? சப்சைடரி. என்ன வந்து choose multiplier. choose multiplier. choose multiplier. multiplier. இது வந்து ஒரு பாக்ஸ் அழகா போட்டுறணும். take it as star. choose multiplier. பார், நான் மல்டிப்ளையர் எப்படி சூஸ் பண்ணணும்? டினாமினேட்டர்ல மல்டிபிள் பண்ணி சம் பண்ணா என்ன வரணும்? 0 வரணும். அந்த மாதிரி என்ன செய்யணும்? மல்டிப்ளையர். சரி, நான் இதுல போடுறேன் பாரு. x, y, z. இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கலாம். சைட்ல நல்லா பாரு. x வச்சு என்ன செய்யணும்? இதை மல்டிபிள் பண்ணு. என்ன வரும்? x square into y squared minus z square plus y இருக்குலடே y இதை மல்டிபிள் பண்ணு. y square z squared minus x square plus இங்க யார் இருக்கா? z இருக்காருல்ல, z கொண்டு இதை சாரி இது ஆக்சுவலா z சேஞ்ச் பண்ணிக்க. நம்ம ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டோம். இது வந்து ஆக்சுவலா z xy இது வந்து z என்ன வந்து z. அதை லேசா ஸ்டில் பண்ணிங்க. ப்ராப்ளத்துல கரெக்ஷன் பண்ணிவிடுங்க. இது வந்து என்னது? இது வந்து ஆக்சுவலா என்னது? z. இதுதான் அந்த இடத்துல என்ன வரும்? z. நம்ம x ன்னு போட்டு விட்டோம். சோ அடுத்தது பாரு, z மல்டிபிள் பண்ணா z ஸ்கொயர் x square minus y square. ஓகே, இத உள்ள மல்டிபிள் பண்ணு. x square y square minus x square z square plus y square z square minus y squared x square plus z squared x square minus z squared y square. பாரு, x square y square இருக்குது, இங்க மைனஸ்ல இருக்குது. கேன்சல் பண்ணிடலாம்ல? சரி, நெக்ஸ்ட் minus x squared z squared plus x squared z squared plus minus. அப்ப என்ன வருது? 0 வருதா? so இந்த multiplier is a correct one. okay, so இப்போ அடுத்தது என்ன செய்யலாம்? x வச்சு என்ன செய்யணும்? நியூமரேட்டரை மல்டிபிள் பண்ணணும். dx plus ஒரு பெரிய லைன் போட்டு அதே x என்ன செய்யணும்? டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணணும். அங்க பண்ணல x square y squared minus z square. அடுத்தது இத பிளஸ் போட்டுங்க. y இருக்கு, என்ன செய்யணும்? மல்டிபிள் நியூமரேட்டர் y dy. அதே y இங்க டினாமினேட்டர்ல மல்டிபிள் பண்ணு. y square z squared minus x square plus இந்த பிளஸ் z இருக்குதா? நியூமரேட்டர்ல மல்டிபிள் பண்ணனும், டினாமினேட்டர்ல மல்டிபிள் பண்ணனும். சோ z dz இங்க z square x square minus y square equal to k ன்னு இருக்கு. equal to k. டினாமினேட்டர்ல என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியுது? 0 தானே? அப்ப ஒரே அடியா ஆயிடுச்சு. x dx plus y dy plus z dz. டினாமினேட்டர்ல எல்லாமே என்ன ஆகுது? 0 0 equal to k. cross multiplication. cross multiplication. ஸ்ட்ரைட்டா 0 போட்டுறலாம்ல? 0 into k என்ன வருது? 0. so x into dx plus y into dy
plus z into dz equal to 0. And by integrating on both sides, integrating on both sides. So integral x dx plus integral y dy plus integral z dz equal to integral 0. integral x dx என்ன வரும்? இதோட பவர் 1 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இருக்குல, இந்த ஃபார்முலா integral x power n dx equal to x n plus 1 divided by n plus 1. இங்க n உள்ள இடத்துல யார் இருக்கா? 1 இருக்கா? அப்ப n உள்ள இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணு. சோ இது என்ன வரும்? x square by 2. இது என்ன வரும்? integral y dy என்ன வரும்? y square by 2. அடுத்தது z square by 2 equal to c1 by 2. ஏன் இங்க எல்லாமே 2, எல்லாருமே கோட் போட்டுருந்தா நம்மும் போட்டுருவோம்ல, அதே மாதிரி தான். தெரியுதா? 2 என்ன பாரு, எல்லாத்துலயுமே 2 ரிமூவ் பண்ணிடலாமா? காமனா தானே இருக்குது. ரிமூவ் பண்ணி விட்டோம் அப்படின்னா x square plus y square plus z square equal to c1. First one, take it as 1. என்ன choose second multiplier choose பண்ண போறோம். denominator என்ன வரணும்? 0 வரணும். so choose multiplier என்ன choose பண்ணா 0 வரும்? இப்போ x y z இருக்குது. அடுத்தல நம்ம ரெடிமேடா 1/x 1/y 1/z எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம்ல. 1/x 1/y 1/z செக் பண்ணி பார்த்தா என்ன வரும்? 1/x வந்து x கேன்சல் ஆகி இந்த இடத்துல x என்ன வரும்? இல்லாம போயிடும். இந்த இடத்துல என்ன வரும்? y இல்லாம போயிடும். இங்க என்ன ஆகும்? z இல்லாம போயிடும். எல்லாத்தையும் சம் பண்ணி பார்த்தா 0 ஆகுதா? ஆயிடும். சரி போட்டு பாரு, ஒண்ணும் இல்ல. 1/x 1/y 1/z இதை மட்டும் நம்ம ரெடிமேடா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். மேக்ஸிமம் ப்ராப்ளத்துல LMN வந்துச்சுன்னா ஒரு மல்டிப்ளையர் LMN வரும். 1,1,1 வரும். 1/x 1/y 1/z வரும். xy z வரும். இன்னும் 2-3 ப்ராப்ளத்துல கொஞ்சம் மாறி வரும். இதை நான் இது அழகா படிச்சு வச்சிருக்கோம். தெரியுதா? நம்ம தான் மொத்தம் 7 தடவை பார்ப்போம். அவ்வளவு படிச்சு சிம்பிள். ஓகே, இப்போ பாரு, மல்டிப்ளையரை சூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்படி தனியா செக் பண்ணா நம்ம டைரக்டாவே நம்ம என்ன செய்வோம்? செக் பண்ணி பார்த்துருவோம். தெரியுதா? லிசன் கேர்ஃபுல்லா லிசன் பண்ணிக்க. டே டோன்ட் ரைட், ஜஸ்ட் லிசன். 1/x இருக்குல்ல, டே இந்த 1/x என்ன செய்யணும்? இதுல மேல மல்டிபிள் பண்ணணும். டினாமினேட்டர்ல என்ன செய்யணும்? மல்டிபிள் பண்ணணும். சோ 1/x dx ஸ்டார்ல இருந்தா நம்ம யூஸ் பண்ண போறோம். 1/x dx plus ஒரு பெரிய லைன் போட்டு like that 1/x x y squared minus z squared plus ஓகேவா? listen next 1/y இருக்குல்ல, 1/y என்ன செய்யணும்? denominatorலயும் numeratorலயும் we have to multiply 1/y dy இங்க 1/y y into z squared minus x squared plus இங்க அதே போல plus next 1/z dz அதே போல இங்க 1/z into x square minus y square equal to அதை எப்படி எடுத்துறோம்? k. we have to take it as k. x cancel, y cancel, z cancel. 1/x dx plus 1/y dy plus 1/z dz divided by, listen carefully, y square minus z square plus z square minus x square plus x square minus y square equal to k. y square என்ன இருக்குது? இங்க ஒரு minus y square, z squared minus z squared minus x squared x squared 0 தானா? so 1/x dx plus 1/y dy plus 1/z dz denominator 0 equal to k. cross multiple 1/x dx 1/y dy
plus 1 by z dz equal to 0, integrating on both sides. Isn't that meaning? Integrating. So integral 1 by x dx plus integral 1 by y dy. Formula equal to integral 0. What is integral 1 by x dx? Log x. How matter? So log x அடுத்தது log y plus log z equal to log c2. எல்லாமே log இருக்குது, அதனால எல்லாமே log போட்டோம். நெக்ஸ்ட் அந்த ஃபார்முலா log a plus log b எப்படி எழுதலாம்? log a into b. பாத்துங்க, log ab. அப்ப அதே கான்செப்ட் இங்க log xyz equal to log c2 வந்துட்டா. என்ன ரீப்ளேஸ் பண்ணி சாரி ரிமூவ் பண்ணிரு, எதை ரிமூவ் பண்ணணும்? log ரிமூவ் பண்ணிரு. so xyz equal to c2, take it as 2. so general solution அது எந்த ஃபார்முலா இருக்கும்? pi c1 c2 equal to 0. so pi, what is c1? c1 ங்கிறது யாரு? x square plus y square, x square plus y square plus z square, comma, what is c2? xyz equal to 0. so this is a general solution. Right, still